டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. செய்தி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிரான கிரிமினல் வழக்கு குறித்து எந்த தகவலும் தெரியாது என ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் கூற கேட்கலாம். வணக்கம் பாஸ்கரன். அண்ணாமலைக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்துள்ள கிரிமினல் வழக்கு தொடர்பான முழு பின்னணி என்ன விவரம்? அண்ணாமலை மீது கிரிமினல் வழக்கு தமிழக ஆளுநர் அனுமதி கொடுத்ததாக சில ஊடகங்கள்ல செய்தி வெளியானது. அதற்கு ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. அது போன்ற எந்த விதமான அனுமதியும் கொடுக்கவில்லை, எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான கிரிமினல் வழக்கு குறித்து தமிழக ஆளுநர் மாளிகை எந்த தகவலும் அறிந்திருக்கவில்லை. அது தொடர்பான அனுமதி உத்தரவு எதுவும் பிறப்பிக்கவில்லை என்பதைத்தான் விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். ஒரு அரசாணை வெளியிடப்படும் போது ஆளுநர் ஒப்புதல் பெற்று வெளியிடப்படுவதாக அனைத்து அரசாணைக்குமே அது பொருந்தும் வகையில தான் ஒரு துறை ரீதியான அனைத்து விதமான அரசாணைகளிலும் ஆளுநர் ஒப்புதல் பெற்று வெளியிடப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்படும். ஆனால் அது ஆளுநரே அதுக்கு ஒப்புதல் அளித்தது போன்ற அண்ணாமலை மீது கிரிமினல் வழக்கு தொடுக்க ஆளுநர் அனுமதி கொடுத்ததாக செய்திகள் வெளியானது சில ஊடகங்களில். அதற்குத்தான் ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. ஆளுநர் மாளிகை எந்த விதமான தகவலும் அறிந்திருக்கவில்லை, இந்த விவகாரத்துல எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்பதை விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக தமிழக அரசின் சார்பாக அனுமதி என்பது கொடுக்கப்பட்டு அது நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இருக்கக்கூடிய வழக்கின் தொடர்பாகவும் புதிய வழக்கு தொடுப்பதற்கான அனுமதி கொடுத்த அடிப்படையில் கடந்த 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு ஆளுநர் அனுமதி கொடுத்ததாக ஊடகங்கள் வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்து விளக்கமான அறிக்கையை ஆளுநர் மாளிகை தற்போது வெளியிட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.